காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு வெளி வேடமற்ற உபவாசம். திருமறையின் ஆதார வசனம் மத்தேயு 6:16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். இன்றைய திருமறையின் தியான பகுதி மத்தேயு 6 வசனங்கள் 16 முதல் 18 முடிய. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். ஆமேன். அருமையானவர்களே, உபவாசம் என்பது உன்னதமான ஒன்று. ஆண்டவரோடு இணைந்திருக்க நம்மையே அடக்கி ஆள்வதற்கு உந்து சக்தியாக இருக்கிறது. உபவாசம் என்பது பக்தியின் ஒரு அடையாளம். அது வெளிவேடமாக பக்தியின் பெயரால் நடத்தப்படும் நாடகமாக்கப்படுவதை இன்றைய திருமறை பகுதியில் இயேசு கண்டிக்கிறார். ஆண்டுக்கு ஒருமுறை பாவக்கழுவாய் நாளன்று அனைத்து யூதர்களும் உபவாசம் இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர். இது தவிர சில பாரம்பரிய யூதர்கள் வாரத்துக்கு 2 முறை, அதாவது திங்கட்கிழமையும் வியாழனும் நோன்பிருந்தனர். இந்த 2 நாட்களும் தான் சந்தை கூடும் நாள். எனவே கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் எருசலேமுக்கு மக்கள் அனைவரும் கூடும் நாட்கள் இந்த 2 நாட்களாகும். பக்தியின் பெயரால் பகல் வேடம் போடும் ஒரு சில யூதர்கள் இந்த நாட்களை தங்களின் பக்தியை தம்பட்டம் அடிப்பதற்கு பயன்படுத்த ஆரம்பித்தனர். மற்றவர்கள் முன்னிலையில் தாங்கள் உபவாசம் இருக்கக்கூடியவர்கள் என்பதையும் அதனால் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதையும் அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டனர். இத்தகைய உபவாசத்தை இயேசு கண்டித்து வெளி வேடமற்ற உபவாசம் கடைபிடித்தலை அவர் அறிவுறுத்துகிறார். வெளி வேடமற்ற உபவாசம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக தெளிந்த தோற்றத்துடன் உபவாசம் இருக்க வேண்டும்.
மத்தேயு 6:16 கூறுகிறது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வெளி வேடைக்காரர் என்பவர்கள் வெளியில் பகட்டாக நடிப்பவர்கள். இங்கு யூத சமயத்தில் உள்ள பரிசேயர் போன்றோரை வெளி வேடைக்காரர்கள் என இயேசு குறிப்பிடுகிறார். இவர்கள் உபவாசம் இருக்கும் போது தாங்கள் உபவாசம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தங்கள் தலைமுடிக்கு எண்ணெய் தேய்க்காமல், தங்களது தலைமுடியை சீவாமல் வாட்டமாக முகத்தை வைத்துக் கொண்டனர். அழுக்கடைந்த ஆடைகளை உடுத்தினர். தாங்கள் சோகமாக இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ள முகத்தில் வெள்ளை வண்ணம் பூசிக்கொண்டனர். இது அப்பட்டமான பக்தியின் வெளிவேடம். ஆனால் மாறாக உபவாசம் என்பது ஒருத்தல் முயற்சி, தற்பெருமைக்காக அல்ல, மாறாக உணர்வுகளை அடக்கி அளவும் அதன் வழியாக ஆண்டவரோடு நெருங்கி வரவும் முன்னெடுக்கும் முயற்சி. தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும், தங்களை முன்னிறுத்தவும், தங்களை பெருமை பாராட்டிக் கொள்ளவும் செய்கின்ற அனைத்துமே வெளிப்புறத்தில் மக்களால் பாராட்டப்பட்டாலும் ஆண்டவர் முன்னிலையில் அருவருக்கத்தக்கவை. பிறர் பார்க்க வேண்டும், பிறரின் பாராட்டை பெற வேண்டும், நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்றும் நோக்கத்தோடு உபவாசம் கடைபிடிக்கும் போது அங்கே வெளிவேடம் புகுந்து விடுகிறது, உள்நோக்கம் நுழைந்து விடுகிறது. மனிதரின் பாராட்டும் நற்பெயரும் கிடைக்கும் போது உள்நோக்கம் நிறைவேறி விடுகிறது. ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். எனவே முகவாட்டமாய் வெளிவேடமாய் உபவாசம் கடைபிடிப்பதல்ல, மாறாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து தலைமுடியை சீவி முகத்தை கழுவி மலர்ந்த முகத்துடன் ஆண்டவர் காண உபவாசம் இருக்கலாம். தெளிந்த தோற்றம் உபவாசத்தின் உண்மையையும் உறுதியையும் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆண்டவருக்கு தெரியும் உபவாசமாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:18 சொல்லுகிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதாவது நம்முடைய தவ செயல்கள் வெளிவேடமாக மாறிவிடக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். தவக்காலங்களிலே முக்கியமாக செயல்பாடுகளான அறச்செயல்கள், ஜெபம், உபவாசம் ஆகியவை மனிதர் காண வேண்டும் என்று வெளிவேடமான நடிப்பாக மாறக்கூடாது அருமையானவர்களே. காரணம், இவற்றின் வழியாக பிறரின் பாராட்டையும் மதிப்பையும் பெற்றுவிட்டால் அதுவே இப்படிப்பட்ட செயல்களின் பலன்களை வீழ்த்தி விடுகிறது. பரிசேயர்கள் இவ்வாறு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தனர் என இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். தம்மை பின்பற்றும் சீடர்கள் மனிதரின் பார்வைக்கு அல்ல, ஆண்டவருடைய பார்வைக்கு தெரிய உபவாசம் இருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். அதாவது வெளித்தோற்ற உபவாசத்தை அல்ல, உள்ளத்தின் மாற்றமாகிய உபவாசத்தை இயேசு இங்கே வலியுறுத்துகின்றார். தப்பட்டம் அடிக்காமல் மறைவாக நாம் கடைபிடிக்கும் உபவாசத்தின் உண்மை தன்மையை ஆண்டவர் காணும் போது அவர் அதற்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தையும் இங்கே பார்க்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு அறச்செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ப இறைவன் கைமாறு தருவார் என்பதுதான் இங்கே கொடுக்கப்படுகிற செய்தி. தன்னுடைய நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தியாளர் கைமாறு என்கிற வார்த்தைக்கு அதிக அழுத்தம் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, மகிழ்ந்து சந்தோஷப்படுங்கள், ஏனென்றால் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியா இருக்கும் என்று சொல்லி மத்தேயு 5:11-12 அழகாக மத்தேயு ஆக்கிய நமக்கு கற்றுத்தருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 42 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, மத்தேயு 25வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 46 வரையிலும் மிக சிறப்பாக நம்முடைய நியாய தீர்ப்பு நாட்களிலும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுகின்ற உள்ளங்களுக்கு ஆண்டவர் கைமாறு தருவார் என்கிற செய்தி அழுத்தமாக சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக கைமாறு என்றால் பிரதிபலன், பதில் உதவி, நன்றி கடன் என்று நாம் பொருள்படுத்தலாம். அதாவது ஒருவர் செய்த உதவிக்கு, அதாவது அவர் செய்த உதவியை ஊக்கப்படுத்தும் விதமாக பணமோ பதவியோ பொருளோ அல்லது தேவையான ஏதாவது ஒன்றோ கொடுப்பதன் பெயர் தான் கைமாறு. இந்த நற்செய்தியிலே இன்று சொல்லப்படுகின்ற கைமாறு என்பது உலக கண்ணோட்டம் தொடர்பான பணமோ பதவியோ பொருளோ அல்ல, மாறாக மன நிறைவுள்ள வாழ்வுதான். ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, அடிமைப்பட்டு நொறுக்கப்படுகிற மக்களுக்காக உழைக்கிற பணிவிடை செய்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் தருவது
இத்தகைய மன நிறைவான வாழ்க்கையை தான் அருமையானவர்களே இங்கு மறைவாக அதே வேளையில் உண்மையாக கடைபிடிக்கும் உபவாசத்திற்கும் உரிய கைமாறு மறைவாய் உள்ள தந்தையாம் ஆண்டவர் தருவார் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதி. நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை துன்பங்களும் துயரங்களும் வந்து அதை கடந்து சென்றாலும் அதற்கு நாம் பயந்து விடாமல் கைமாறு கிடைக்கிறதோ இல்லையோ அதை பற்றி எதிர்பார்க்காமல் வாழ்வை நிறைவோடு வாழ்வதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும் என்பது இயேசு இங்கு நமக்கு தரும் பாடம். நம்முடைய அன்றாட வாழ்வில் மன நிறைவை, மன அமைதியை பணத்திலும் பதவியிலும் பொருட்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவேதான் வாழ்வில் நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருக்கிறோம் பலர். அறச்செயல், இறைவேண்டல், உபவாசம் வழியாக ஆண்டவர் தரும் கைமாறான மன நிறைவின் வாழ்வை பெறுவதற்கு முயற்சி எடுப்போமா? வெளிப்புறத்தில் தெளிந்த மலர்ந்த தோற்றத்துடனும் மறைவாக பிறருக்கு தெரியாமல் இறைவனுக்கு மட்டுமே தெரியும் வண்ணம் நம்முடைய உபவாசம் அமையட்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் கற்றுத் தருகின்ற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த உபவாசத்தை கடைபிடிக்க இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியாகிய மத்தேயு 6 வசனங்கள் 16 முதல் 18 வரையிலும் நீங்கள் படித்து இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு ஆண்டவர் விரும்புகின்ற உபவாசத்தை நாம் செய்தால் நமக்கு கைமாறு ஆண்டவர் மூலமாக கிடைக்கிறது என்பதே இன்றைய ஆண்டவருடைய வாக்கு தத்தம். நமது வாழ்விலும் நடத்தையிலும் புதிய மாற்றம் பெற்று இத்தகைய செயல்களை நாம் செய்வோமானால் அந்த செயல்களுக்குரிய கைமாறு ஆண்டவருடைய பேர் அன்பும் இரக்கமும் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஜெபிப்போமா? பரலோகத்தின் அன்பு தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடம் வருகிறோம். வெளி வேடமற்ற உபவாசம் என்கிற தலைப்பிலே மத்தேயு 6 அதிகாரம் 16 வசனத்தின் மூலமாக நாங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் நாங்கள் இருக்கக்கூடாது. மாறாக ஆண்டவரே, மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவுக்கு காணப்படும்படியாக எங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி எங்கள் முகத்தை கழுவி நாங்கள் உபவாசம் இருக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை தருகிறீர், அறிவுறுத்துகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நல்ல சத்தியங்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிற ஸ்தோத்திரம். இப்படி செய்வதனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற எங்களுடைய பிதா எங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கக்கூடிய தேவன். அந்த பலன் என்பது ஆண்டவர் மூலமாக வரக்கூடிய இரக்கம், பேரன்பு, ஆசீர்வாதம் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இதுவரையிலும் தவறான உபவாசத்தை நாங்கள் கடைபிடித்திருப்போமானால் எங்களை மன்னிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். நீர் கற்றுத்தந்த அந்த உபவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்த வெளி வேடமில்லாத ஒரு உபவாசமாக, உமக்கு பிரியமான ஒரு உபவாசமாக எங்களுடைய உபவாசங்கள் இருந்து உம்மோடு உள்ள உறவை தொடர்பை படுத்திக் கொள்ள, மேன்மைப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை உமக்கே இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.